ஹாய் வணக்கம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கல, சின்ன வேலையெல்லாம் எல்லாத்தையுமே தவற விட்டுடுறாங்க. எந்த வேலையிலையும் திறம்பட உழைத்தால் முன்னுக்கு வரலாம். இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் ஒரு அலசல். ஹாய் வணக்கம், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு கதை, இதுக்கு ஒரு கதை கூட உண்டு. ஒரு ஏழை தொழிலாளியுடைய அவங்க வீட்டில் நிறைய கஷ்ட ஜீவனம்தான். அவனுக்கு ஒரு குழந்தை. சிறு வயதிலேயே மிகவும் கஷ்டமான இதில் அந்த கூலி தொழிலாளி இருக்கிறாரு. அவருடைய வருமானம் குடும்பத்துக்கு பத்தலை. பசியும் பட்டினியும் தான் கலந்து போகுது. ஒரு நாள் அந்த பையன் நம்மளும் வேலைக்கு போனால் நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுமே, நம்மளும் ஏதாவது வேலைக்கு சென்றால் நல்லா இருக்குமே என நினச்சி படுப்பை பாதியில் விட்டுட்டு வேலை தேடி அலையிறான். நிறைய இடத்துல அலையிறான். வேலை கிடைக்க எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறான். எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்கல. அவனுக்கு பசி மயக்கம் வேற. ஒரு இடத்துல போய் உட்கார்றான். அமரலான்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு நாடக கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நாடக கம்பெனியில் போய் உட்காந்துக்கிறான். அந்த இடத்துல பசியோட மயக்கமாக உட்காந்துருக்கான். அது ஒரு நாடக கம்பெனி வாசலுங்கிறதுனால நாடகம் பார்க்க எல்லாரும் வர்றாங்க. அப்புறம் நாடகம் ஆரம்பிக்குது. ஒரு நண்பர் ஒருத்தர் குதிரை வண்டியில் நல்ல ஒரு எஜமான் மாதிரி இருக்குது. குதிரை வழியில் இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த பையனை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு, தம்பி, என்னுடைய குதிரையும் இந்த வண்டியும் பார்த்துக்கோ, நான் நாடகம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கு உனக்கு கூலி தரேன் சொல்கிறாரு. உடனே இவனுக்கு அந்த பசி மயக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவு வந்துடுச்சு. ஆகா, நமக்கு இப்படி கூட தொழில் இருக்கு, சரின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க போயிடுறாரு. இவன் உடனே கொஞ்சம் தெம்பை வரவழைச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வண்டி குதிரை இதெல்லாம் நல்லா தொடச்சி பளபளன்னு வச்சுட்டான். அவர் நாடகம் பார்க்க போயிருக்காரா, சரின்னு சொல்லிட்டு உடனே சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு குதிரையும் வண்டியும் பார்க்க அவருக்கே நம்ம வர்றாரு வெளியே. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் என்ன, நம்ம வண்டியெல்லாம் இவ்வளோ பளபளன்னு குதிரையெல்லாம் இவ்வளோ தொடச்சி வச்சுருக்காங்க, இவ்வளோ நான் பார்த்ததே இல்லையேன்னு நினச்சி அவர் நினச்சதை விட அதிகமாகவே அவனுக்கு கூலி கொடுத்தாங்க. சிறுவனுக்கு ஆச்சரியம். நிறைய பைசா கிடைச்சது, மகிழ்ச்சி. தினமும் நாடக கொட்டையில் அமர்ந்து அவன் வரும் வண்டிகளை பார்த்து கொண்டே இருந்ததால் வருமானமும் அவனுக்கு அதிகப்படியாக வந்தது. திருப்தி கிடைச்சது. கொஞ்ச நாள் சென்றதும் அவன் என்ன பண்ணால் அங்கேயே ஒரு கொட்டகையை போட்டு ஒரு ஆளையும் நியமித்து அந்த வண்டியை பார்த்துக்கிற தொழிலை நல்லா சிறப்பாக செஞ்சான். இப்படியே இருக்கிறப்ப நாடகங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த நாடகங்களெல்லாம் கவனிப்பான். அதில் சில வசனங்கள் கூட இப்படி பேசினா நல்லா இருக்குமே சொல்லி அவன் பேசுவான். இப்படியாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் நாடகம் நடிச்சுக்கு இருக்கப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு நாடகத்தில் நடிக்கிற வேண்டிய ஆள் வரலை. உடனே அவர் என்ன பண்ணுவார், கதாசிரியர் ஐயோ, ஒரு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணலான்னு இந்த பையனை பார்த்துட்டு, தம்பி, நீ நடிக்கிறியா ஒரு கேரக்டர்? நான் நடிக்கிறேன் ஐயான்னு சொல்கிறான். சரின்ட்டு அவரும் அரை மனசாக தான் இவருக்கு ஒரு வேஷத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறப்போ இவன் தன்னுடைய வசனங்களும் பேசுவான் இல்லையா, அந்த இதில் தன்னுடைய வசனங்களையும் சேர்த்து நல்லா சிறப்பாக பேசி எல்லாருடைய மக்களுடைய கைத்தட்டுகளையும் வாங்கினான். எல்லோரும் நாடகம் முடிஞ்சது, எல்லோரும் கைத்தட்டி எல்லோரும் இவனை நல்லா இது பண்ணாங்க. அதுலேருந்து அந்த நிர்வாகியும் இவனுக்கு ஒரு நாடகத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாப்ப. அப்போ தான் அந்த ஊரில் இந்த சமயத்தில் ஒரு கடுமையான தொற்று நோய் வியாதி எங்கும் பரவி நாடெங்கும் அனைத்தும் இதெல்லாம் மூடப்பட்டுடுச்சு. வேலையும் இல்லை, இளைஞர்களுக்கு வேலைகளும் இல்லை. அந்த கொடிய நோய்க்கோசரம் ஒரு 2 வருஷம் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணால் அப்பயும் தோந்து போகல. இவனுடைய அந்த டயத்தில் அந்த 2 வருஷ டயத்தில் நிறைய நாடகங்கள், வசனங்களுடன் நிறைய நாடகங்கள் எழுதினான். நிறைய நாடகங்கள் எழுதி எல்லாத்தையும் நிறைய நாடகங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த கடுமையான காலமும் முடிஞ்சுது. நாடக கம்பெனியும் திறக்கப்பட்டது. இவன் எழுதிய நாடகங்கள் புத்தகமாக வெளியிடப்பட்டது. இவனுக்கு வருமானமும் பெருகியது. தன்னுடைய வாழ்நாளில்
பல இலக்கிய நாடகங்களையும் எழுதி புகழ் பெற்றான். அந்த நாடகத்துக்கு தேவையான எல்லா ஒரு இதுவுமே இவங்ககிட்ட நல்லா திறமையாக எல்லாத்தையும் எந்த டயத்துமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தான். இப்படி பெரிய இலக்கிய மேதையை ஆகிவிட்டான். அவர் வேறு யாரும் இல்லைங்க, உலக புகழ்பெற்ற இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் தாங்க. புகழ்பெற்ற ரோமியோ ஜூலியட் நாடகம் உலகம் புகழ்பெற்ற நாடகங்கள் 1000 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் நம் புகழ் விளங்குகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் எந்த தொழில் கிடைச்சாலும் அதை ஏற்று சிறப்பாக செய்து அதிலிருந்து நம் திறமைகளை பயன்படுத்தி பெரிய மேதைகளாகவும் முடியும். புரிகிறதா? குழந்தைகளுக்கு இந்த ஷேக்ஸ்பியர் கதையெல்லாம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு மேதைகளுமே நிறைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். அதில் என்ன, நம்ம சோர்ந்துடக்கூடாது. சோர்ந்து போகாமல் நம்ம திறமைகள் என்ன இருக்கோ அதை வெளிக்கொணரணும். இந்த வேலை தான் அந்த வேலை தான் இல்லை, திறமையும் சுறுசுறுப்பும் இருந்தாலே நாம் அனைவரும் மேதைகளே. நன்றி, வணக்கம்.